நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு குடுத்து விடுறதுக்காக ராகி சாக்கோ கேக் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேக் செய்றதுக்கு அவனும் ஓடிஜியோ வந்து தேவையில்ல. ஸ்டீமர்ல ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா, ஹெல்த்தியான கேக் வந்து ரெடி. இதோட ரெசிபி வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். இது மிக்ஸிங் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா பவுலில் வந்து நெய் தடவி இந்த கேக் மிக்சர் அதில் போட்டு ஈவனாக வந்து டேப் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்டீமரில் வந்து எடுத்து வச்சுட்டேன். பால் வந்து ஒரு 3 லிட்டருக்கு மேலே இருந்தது. பன்னீர் செய்யலான்னு சொல்லிட்டு அதுவுமே காய்ச்சறதுக்காக வச்சுட்டு டின்னருக்கு வந்து வெஜிடபிள் உப்புமாவும் தேங்காய் சட்னி தான் வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சீசன் மாறினதுனால டே வந்து ரொம்பவே ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. நைட் வந்து லாங்கான மாதிரி இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடுறது. பன்னீர் வந்து ஒரு 300 கிராம் போல் ரெடியாக இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு கேக்கு வந்து செம சாஃப்டாக ஸ்பஞ்சியாக டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ அது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சோள தோசைக்காக ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.